ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே என்னோடய ரெகுலர் ரொட்டீன் தாங்க இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அது கூடவே 3லேருந்து 5 மணிக்குள்ளே கண் விழிச்சிடுறீங்களா, அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்ற போகுது அப்படிங்கிறத பற்றியும், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸுக்கான ஒரு ரிப்ளைவாகவும் இந்த பதிவு இருக்கும். அது கூடவே நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜையை நேற்று ஒரு 2 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையை 2 நாள் செய்ய முடியுது, அதுக்கு மேலே தொடர்ந்து செய்ய முடியல. அப்படியே செஞ்சாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான ரிப்ளையாகவும், அப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான ரிப்ளையாகவும் இந்த பதிவு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4:20 அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் அப் ஆனதுக்கப்புறம் எங்கள் மேடமும் எந்திரிச்சதுனால ஒரு 6 மணிங்கும் போது தாங்க என்னோடய ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த குருவி பார்த்திங்க அப்படின்னா 2-3 நாளாகவே அந்த கண்ணாடியில் வந்து கொத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை அதோட ஜோடி குருவியை காணோமா இல்லை என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் மென்சஸ் டைம் பற்றி நான் பேசியிருந்ததில் நிறைய சகோதரிகள் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதில் நம்ம வாசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மென்சஸ் டைம் அப்படிங்கிறது அது இயற்கையான இறைவனோட படைப்பு தான், அந்த நேரத்துலையும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலாம் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். உண்மையிலேயே நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இன்னும் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல இல்லைங்களா. அதனால் மற்றவங்களோட மனநிலைமை மாறும்போது கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் சிஸ்டர். இப்போதைக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டேங்க. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு பாப்பாவையும் ஒரு மணி நேரம் அங்கன்வாடியில் கொண்டு போய் ஒரு ட்ரைனிங் மாதிரி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு வந்துடுறது. அதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டையெல்லாம் ஊற வச்சுட்டு தாங்க கிளம்பிட்டோம். அவள் அவளோட ஃப்ரெண்ட் கூட போகிறா. ஃப்ரெண்டோட அம்மா என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து தான் அங்கன்வாடிக்கு விட போகிறேங்க. அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி முல்லைப்பூவும் செவ்வந்தி பூவும் வந்திருந்தது. அதை வந்தோடனையும் வாங்கினோடனையும் முதல் வேலையை பார்த்திங்க அப்படின்னா அந்த உருளியில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை தான் காட்டியிருந்தேன். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி அப்படிங்கும்போதே தூக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனலில் பார்த்துருந்தேன், சிவகிரி சேனல் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க நான் எழுந்த உடனேயே இந்த பிரபஞ்சத்தை வீடியோ எடுக்கிறேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை தான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அந்த சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் நம்மளை எழுப்பும், எனக்குமே கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும், போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த பிரபஞ்சமே என்னை எழுப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் அப்போ சொல்லும்போது எனக்கு புரியல, அது எப்படி யாராவது கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே போய் பார்க்கும்போது பயமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ நாளாக நான் எழும்போது எனக்கு ஒரு வாட்டி என்னோடய பேர் சொல்லியே புஷ்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது யாரும் இல்லை, அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. எனக்கு பயமெல்லாம் எதுவும் இல்லை. எப்போ போலவே என்னோடய வேலைகளை நான் ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண, பூஜைகளும் சரி எல்லாமே. அது எனக்கு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த 3 மணிக்கு யாரோ கதவு தட்டுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தா மறுபடியும் கதவு தட்டவே இல்லை. ஆனால் தூக்கம் டக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கரண்ட்டும் வேறு இல்லை. எப்போ போச்சு அப்படின்னே தெரியல. ஒரு 4 மணிக்கு மேலே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வெளியே பார்க்கும்போது இருட்டாக தான் இருந்தது எனக்கும். ஆனால் எந்த பயமுமே இல்லை. நான் எப்பவும் போலவே இந்த பிரபஞ்சத்தை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாங்கும்போது மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு மறுபடியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்போது மறுபடியும் எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது மணி ஒரு 5:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். நான் இருட்டிலேருந்து காட்டியிருப்பேன் அந்த நிலவை. எப்படி அழகாக விடிஞ்சிருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முதலாக பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அந்த 3 நாளைக்கு அப்புறம்
வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் இந்த தீபத்தை ஏற்றி அந்த பிரம்மச்சத்தோடு சேர்ந்து நானும் என்னோடய பூஜை வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவான பூஜையாக இருந்ததுங்க. உங்கள் எல்லாத்துக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆரோக்கியமும் சரி, ஒரு மகிழ்ச்சியும் சரி எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும். அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த 2 சிஸ்டரோட கமெண்ட்ஸுக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, கிருபா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 2 நாளைக்கு மேலே தொடர்ந்து 2 நாள் ஏற்ற முடியுது, அதுக்கு மேலே தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று சுபா அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து தீபம் 2 நாளைக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, தொடர்ந்து ஏற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு, அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். அந்த 3 to 5க்குள்ளே கண் விழிச்சிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சிறப்பாக வாழ்கிறதுக்குண்டான ஒரு அறிகுறியை உணர்த்தக்கூடிய நேரம் அதுக்காக தான் உங்களை எழுப்புது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்றேங்க. அதைத்தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வாழ்க்கையை நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்றதுக்குண்டான ஒரு சான்ஸ் அந்த 3 to 5 அதுக்குள்ளே நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுந்து உங்களுக்காக என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிற அந்த சிஸ்டரை நான் 2 பேர்த்தையும் மனமாற வாழ்த்துறேங்க. அவங்க அந்த நேரத்தில் எந்திரிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த பிரபஞ்சம் அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எழுப்புது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து எழுந்து அவங்க அந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அந்த சிஸ்டர் 2 பேருமே கிருபா அப்படின்னு நினைக்கிறேன், சுபா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலுமே பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம், இடையில விட்டுருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் விட்டுருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி, ஏன்னா நானுமே அப்படி தான் இருந்தேன். வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும்தான் தீபம் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 நாள் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளால் எவ்வளோ நாள் முடியுமோ அப்படி ஏற்றி பார்க்கும்போது ஒரு 6 நாள் என்னால் ஏற்ற முடிஞ்சுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக கொண்டு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் 6 மாதம் ஆகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பாப்பா இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் போதே மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு. 5 மணிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி 6 மாதம் எனக்காச்சு. ஆனால் பாப்பா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்கள்லாம் பெருசாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறது, சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணும்போது உங்களுக்கான அந்த அறிகுறி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக அந்த 3 to 5க்குள்ளே எழுந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ, ஒரு தீபம் ஏற்ற முடியும்னா தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, அதை என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த டைமில் நினச்சி பார்க்கலாம், செஞ்சும் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான ஆற்றல் அந்த 3 to 5க்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் அடித்து சொல்வேங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு நாளாக அதிகாலையில் நேரமே எந்திரிக்கணும்னு நினச்சேன். என்னோடய பழக்கத்தை, அதாவது நிறைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த டைமை கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அது எவ்வளவு தான் யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு தான் நான் முயற்சி பண்ணாலும் சரி, என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல. ஆனால் இந்த அதிகாலையில் எந்திரிக்கும் போது அந்த ஒரு டிசிப்ளின், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறக்குண்டான ஒரு வழி எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இல்லை நான் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ந்து போய் உட்காந்துருவேன், அழுதுருவேன், அந்த மாதிரியெல்லாம் இருப்பேன். ஆனால் இப்போ எதுக்காக அழணும், அழறவங்களை பார்த்தாலும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் ஒரு தைரியமான ஒரு ஆளாக மாறுறதுக்கும் அந்த நேரம் எனக்கு உதவியாக இருந்துச்சு.
இந்த இறைவனும் சரி அந்த பிரபஞ்சமும் எனக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த 3 to 5 பயன்படுத்தி எங்களோட வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக மாற்றிக்கணும் அப்படின்னு மனசார அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் போன பதிவில் மென்சஸ் டைம் பற்றி பேசியே நான் அந்த வீடியோ பூரா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியா சிஸ்டர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போட்டிருந்த பதிவில் அவங்களோட பொண்ணும் சேர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் வீடியோவில் பேசும்போது அவங்களோட பொண்ணோட பேர் வந்து ஹர்ஷினி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் தங்கம், நீங்கள் ஆண்டின்னு சொல்லும்போது நான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு அத்தை முறையாகிறேன், இருந்தாலும் நீங்கள் உரிமையோடு கூப்பிடும்போது நான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் தங்கம். அதுக்கப்புறம் அவங்களோட வீடு வந்து ஃபுல்லாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பிரியா சிஸ்டர். நான் எங்கள் வீட்லேயே எது அழகாக இருக்குதோ அதைத்தான் வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக காட்டினா உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. சரி, கண்டிப்பாக அதுவும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வாசிய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அது முதலே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புஷ்பவதி சிஸ்டரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நல்லா இருக்கேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருந்தாங்க. வணக்கம் சகோதரி. அதுக்கப்புறம் நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், உங்கள் நேம் என்னன்னு கேட்டிருந்தேன், அவங்க சொல்லலை. சரி, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.